ஹாய் டாம்மா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, வாங்க நம்ம விஷயத்துக்குள்ளே போகலாம். நேற்று அந்த கதை பார்க்காதவங்க தயவு செஞ்சு பார்த்துட்டு வந்துடுங்க. சரி, நம்ம இன்றைக்கி விஷயத்துக்குள்ளே போகலாம். ஓகேவா? சரி, இப்போ வந்து என் மனசை பாதித்த ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ அந்த கதைக்குள்ளே நம்ம போகலாம். இது வந்து ஒரு 90லேருந்து 95 வயசுக்குள்ளே இருக்கும் இப்போ அந்த பாட்டிக்கு வயசு. அந்த பாட்டியுடைய கதையை தான் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம அதை தான் சொல்கிறோம். ஓகேவா? முன்னாடி பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போது அந்த பொன்னம்மா அப்படின்ற பாட்டிக்கு வந்து கல்யாணம் பண்ண அன்றைக்கே தன்னுடைய தகப்பன் தவறிடுறாரு. அதாவது விஷம் குடித்து இறந்து போயிடுறாரு சொன்னேன் இல்லையா? அப்படி இறந்ததுக்கு அப்புறமேட்டு எல்லா சடங்கையும் செஞ்சு முடிச்சுட்டு தன்னுடைய வாழ்க்கையில் புது உறவு கிடச்சிருந்தாலும் யார் என்ன ஏதுன்னே தெரியாது. முதல் அந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சு போயிருக்காங்க. யாரை பற்றியும் புரியல, யாரை பற்றியும் தெரியல. அதை தெரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க இல்லை. தான் உயிராக நினச்ச தன்னுடைய அப்பாவை அவங்க இழந்துட்டாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில் அவங்க மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கும் பாருங்கள். தன்னுடைய திருமண நாள் அதுவுமே அவங்க அப்பா இறந்து அது ரொம்ப நினச்சி எந்த வேலையுமே செய்ய முடியாமல் அப்போ அவங்களுடைய சூழ்நிலையை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து ஒருவேளை அவங்க மாமியாருக்கு இருந்திருந்ததுன்னா அவங்க லைஃபே எப்படியோ சூப்பராக இருந்திருப்பாங்க. பட் அவங்க அந்த காலத்தில் என்ன பண்ணலன்னா அவங்கள பற்றி புரிஞ்சிக்காம ஒரு மாமியார் அப்படின்ற ஒரு கெத்து அப்படியே ஒரு இதுவோடவே நடந்ததுனால அவங்க லைஃப்பில் எவ்வளோ பாதிப்புகள் வந்துச்சுன்றது தான் இதுக்கு மேலே நம்ம பார்க்க போகிற ஸ்டோரிஸ். சரி, வாங்க நம்ம விஷயத்துக்குள்ளே போகலாம். இதை சொல்லும்போதே எனக்கு ஒரு கனத்த இதயம் இருக்குது. என்னால் இதை எப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. இது பேசும்போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுடைய ஸ்டோரியை கேட்கும்போதே இதை நான் ஒரு பார்ட்டாக சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, இப்போ அப்படி இருக்கும்போது தகப்பன் தவறிட்டதை நினச்சி எந்த வேலையுமே செய்யாமல் தன்னுடைய அப்பாவே நினச்சி, ஏன்னா கூட பிறந்த சகோதரிகளையும் இழந்துட்டாங்க. அக்காங்க இல்லை, கூட தம்பி இல்லை, அப்புறம் அம்மா இல்லை, யாருமே இல்லாமல் இருக்கிறத நினச்சி அப்பாவும் கடைசியில் இறந்துட்டார். அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. இதெல்லாம் யோசனை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு குழப்பிட்டு உட்காந்துட்டு எந்த வேலையுமே செய்ய முடியாமல் உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது மாமியார் என்ன பண்ணுறதுன்னா தன்னுடைய பிள்ளைய, அதாவது அந்த பொண்ணுடைய மாமியார் என்ன பண்ணுறாங்கன்னா தன் பிள்ளைக்கிட்ட கலகம் பண்ணி என்னடா ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறா, எப்போ பாரு கேட்டுக்கிட்டே போய் நிற்கிறா. அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வாசலில் வந்து நின்றுட்டு இருந்தாலே தப்பாக சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி காலகட்டத்தில் வாசல்லையே போய் நிற்கிறா, கேட்டுக்கிட்டே போய் நிற்கிறா அப்படி சொல்லிட்டு தவறான வார்த்தைகளை சொல்லி பிள்ளைக்கிட்ட ஏற்றி கொடுத்து, அவங்களுக்குலாம் தெரியல அந்த காலகட்டத்தில் அப்பாங்கெல்லாம் தன்னுடைய அப்பாலாம் எப்படி இருக்காங்க, மனைவியை கைக்குள்ளே வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. மிரட்டி அப்படியே எந்திரிக்கணும், இன்னும் ஓடிடணும், அந்த மாதிரி ஒரு இதில் வச்சுக்கணும்னு நினச்சிருக்க சூழ்நிலையில் அவர் அதை பார்த்து வளர்ந்ததுனால, ஆனால் நல்ல மனுஷன் தானே அவரும். அப்படி இருந்த சூழ்நிலையில் பொண்டாட்டியை வந்து மிரட்டாதான் ஒரு கெத்து அப்படின்னு நினச்சிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய மனைவியை அடிச்சிடுறாரு. அதுக்கு முன்னாடி வந்து மாமியாரே வந்து நிறைய டைம் அவங்க வந்து அடித்து சித்திரவதை பண்ணுறது, காலில் சூடு வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஓவராக இந்த மாதிரி கலகம் பண்ணி தன்னுடைய மகனை மகனையும் அடிக்க வச்சிடுறாங்க. அவங்களும் அடித்து வெளியே தருத்திடுறாங்க. வெளியே வீட்டுக்குள்ளே நீ வரக்கூடாது சொல்லி விரட்டி விட்ட சூழ்நிலையில் அவங்க கேட்டுக்கிட்டே உட்காந்துட்ருக்கவே எங்கே போகிறது எங்கே வர்றது யாருமே தெரியாது. சென்னையில் அப்பா இருந்த ஒரே ஒரு சொந்தம் அப்பா, யாருமே தெரியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சூழ்நிலையில் இது மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது இதை வந்து ஒரு பரதேசி வந்து அப்படி தான் சொல்லி அவனை வேற எனக்கு தெரியல. இதை நோட் பண்ண ஒரு பரதேசி நாய் என்ன பண்ணியிருக்குன்னா அந்த பொண்ணுக்கிட்ட, அதாவது அந்த பொண்ணை அது ஒரு பொறுக்கி போல் இருக்குது, அது என்ன பண்ணி இந்த பொண்ணு இப்படியே உட்காந்துட்ருக்கேன்ட்டு பெரிய தியாகி மாதிரி, வாழ்க்கை கொடுக்கறதுக்கு வரல அந்த தியாகி, வேறு ஒன்றுத்துக்காக வந்தார். அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த பொண்ணுக்கிட்ட இதை வந்து ஒரு பாட்டி சொன்னாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய பேர் நான் சொல்லியிருக்கேன். பட் அவங்கள பற்றி மீதி விஷயம்லாம் ரொம்ப கிளற வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கே இருக்காங்க என்னன்னு சொல்ல மாட்டேன். ஓகேவா? அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கிட்ட தவறாக நடந்து மிரட்டி அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இது அவங்களுக்கு புரியல. அந்த மாதிரி சூழ்நிலை தான் கொஞ்ச நாள் கழித்து அவங்க வீட்டுக்கார் வந்து கூப்பிடுறாராம், வந்துரு என்னோட நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ கூப்பிட்டாருன்னா இவங்களுக்கு 2-3 குழந்தை பிறந்துடுச்சு. ஒரு குழந்தைய இதில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா அவங்க வீட்டுக்கார் வேலைக்கே போக மாட்டாரா. அதாவது 2வதாக கல்யாணம் பண்ணால அந்த பரதேசி, அவன் வந்து எனக்கு சாரி நான் தப்பாக பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க, என் மனசுக்கு அப்படி தான் தோணுது, கெட்ட வார்த்தையில் திட்டணும் போல் தோணுது. பட் என்னால் பேச முடியல, சரிங்களா? இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 4-5 குழந்தை ஆயிடுச்சு. ஆனால் அந்த காலத்துக்கெல்லாம் நிறைய குழந்தைங்க பெற்றுக்குவாங்க, நமக்கே தெரியும். ஒரு 2-3 குழந்தை பிறந்ததுனால அவங்களால வந்து அவங்க கணவர் கூப்பிடும்போது கூட போக முடியல. ஏன்னா அவ்வளோதான், இந்த வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே நம்ம
திரும்ப போகக்கூடாது. அந்த காலகட்டத்தில அவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒழுக்கம்னா எப்படி இருக்கணும்னுட்டு. அந்த மாரி சூழ்நிலையில திரும்ப அவங்க போகல. அந்த மாரி சூழ்நிலையில அவங்க வீட்டுக்காரர் வந்து கூப்பிட்டதுனால போகல. ஆனா, அவரு அதுக்கப்புறம் அவரு எந்த மாரி ஒரு சூழ்நிலையில இருந்தாருன்னா, வீட்டுக்காரு, ஒரு ஊருக்கே அவர் தலைவரா இருந்திருக்காரு. அந்த மாரி ஒரு இதுல இருந்திருக்காரு. சரி, இது கன்டினியூஸ் வீடியோவ நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.